ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்டி. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா, கொடைக்கானலை தாண்டி ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி பூம்பாறையும் தாண்டி ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ரெசார்ட் இருக்குது. இது ரெசார்ட் கிடையாது, ரூம்ஸ் தான். ஒரு சின்ன சின்ன ரூம், 2 ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரைவசியாக இருக்குன்னு ஆசைப்பட்டவங்க வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஆனால் வந்து இதோட ரூட் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நேரம் நம்ம கொடைக்கானல் தாண்டி ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ வந்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன கிராமம். இது ஒரு ரூம் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரூம் இருக்குது. ஸோ ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான், சின்ன ரூம் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பெட் அண்ட் வந்து இது வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி வித் கீசரோட இருக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வாட்டராக தான் இருக்குது. ஸோ கலங்கள் இல்லாத தண்ணி தான், லேக் வாட்டர் கிடையாது. இது இங்கே போர் போட்டு எடுக்கிற வாட்டர் தான். ஸோ அது மாதிரி ரூம்லேருந்து வெளில வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரோடு, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் தெரியும். ஃபுட்டு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து நீங்கள் கீழே வந்து வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா திரும்ப வந்து ட்ராவல் பண்ணி போயெலாம் மறுபடியும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப வில்லேஜ் தான், டீப் வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு குக்கிராமம் மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகல்ச்சர் தான் போய்கிட்டு இருக்குது. ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இங்கே நிறையா இந்த பிக்கப் ட்ரக்ஸில் வந்து ஒர்க்கர்ஸ் தான் கூட்டு போகிறாங்க ஹில் மேலே. ஸோ அங்கே ஃபுல்லாக அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் மேபி. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நல்ல ப்ரைவசி வேணும், நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணினாக்கா இந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கு ஓரளவுக்கு ஏற்ற இடம் தான் அது. வேறு இந்த இடத்த பற்றி சொல்லணும்னாக்கா, இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோக்குள்ள வரும்னா, பூம்பாறையிலேருந்து நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு பேக் சைடு வந்து ஒரு ரோட்டு வரும். அப்படியே பேக் சைடு வந்தோம்னாக்கா அங்கே நம்மளும் பேக் சைட்லேயே ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும். அந்த ரைட் எடுத்து ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தது. பாதி வரைக்கும் தான் நல்ல ரோடு இருந்தது, அதாவது பூம்பாறை வரைக்கும் தான் நல்ல ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான ரோடு தான். அந்த கோயிலுக்கு பேக் சைடு இருந்தாலே ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ அந்த ரூட்டில் தான் வந்தோம். நைட் டைம் வந்ததுனால அந்த ரூட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். பட் டே டைம் இப்போ ரிட்டன் போகும்போது தான் பார்க்கணும் அந்த ரோடு வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்குது, எந்தளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேன். நைட் டைம் வந்ததுனால உங்களுக்கு வந்து அது வீடியோ பண்ண முடியல. என்ன ஒன்றும் கிளைமேட் வந்து ரொம்ப குளிர் கிடையாது. இப்போ என்ன மந்த் இது வந்து செப்டம்பர் வந்திருக்கோம்னாலே வந்து அந்தளவுக்கு குளிர் கிடையாது. ஒருவேளை இது வந்து நம்ம கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஹைட் ஏறினா தான் குளிர் இருக்கும் போல். கீழே இருக்கிறதுனால குளிர் தெரியல. வேறு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேம்ப் ஃபயர் இருக்குது. நீங்கள் வேணும்னா கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். இந்த சைடில் பின்னாடி இருக்கும், காட்டிடாது உங்களுக்கு. கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம் நம்ம. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது மெயின் என்ட்ரன்ஸ். அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நமக்கு ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. இந்த ஜூம் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் பாருங்க. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இதெல்லாம் சும்மா ப்ரைவேட் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஒரு சில லொக்கேஷன் இருக்குது போல். பட் அதெல்லாம் வந்து எப்படி போகிறது என்னங்கிறத வந்து நம்ம அதனால் பார்ப்போம். எப்படி பாருங்க, ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைலாம் கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கிட்ட வந்து ஸ்கூல் வேறு இருக்குது போல் இதுக்கு மேலே. ஆனால் இது எக்ஸாக்டாக வந்து என்ன ஊர் பேருன்றது தெரில, பார்ப்போம். பின்னாடிலாம் அங்கேலாம் நல்ல லொக்கேஷன் இருக்குது. பேக் சைடு இது ஒரு ஹில்லு. இந்த ஹில்லுக்கு மேலே கூட ஒரு வீடு இருக்குது. மேபி எல்லாமே இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். இங்கே ஃபுல்லாக தான் நடக்குது. இதுதான் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தோம்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்து இது வந்து மேலே உள்ள. ஸோ நம்ம கீழே இருந்த நேரம் கீழே உள்ள வீடியோ பார்த்துருப்பேன். இது வந்து மேலே. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு.
இப்போ நீங்கள் பார்த்த இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பூம்பாயிலேருந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து மறுபடியும் ட்ராவல் பண்ணணும். அந்த முருகன் கோயிலுக்கு பேக் சைடு உள்ள ரோட் நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 400 அப்படின்ற மாதிரி நான் அப்ராக்சிமேட்டாக என்னோட கணிப்பில் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து 400 கிடையாதாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 2500 rupees பெர் ரூம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார்ஜ். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வாங்கணும். அந்த எக்ஸ்ட்ரா பெட் வந்து பெட்டு மாதிரி இருக்காது. நம்ம லாரிக்கு பின்னாடிலாம் போட்டு படுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட் மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கு ஒரு 500 போட்டாங்க. ஸோ இவ்வளவு காஸ்ட் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜான ஃபுட்டு தான். பட் வந்து ஹை ரேட். ஒரு தோசை வந்து நம்ம வீட்டில் தோசை ஊற்றுற தோசையோட சின்ன தோசை தான். பட் அதுவே 30 rupees போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்பிக்யூ சிக்கன் சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2000 போட்டுருந்தாங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பட் இதோட ஓவரால் கிலோமீட்டர்ஸ் எத்தனை அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து நம்ம காரைக்குடியிலிருந்து பூம்பாறைக்கு கிலோமீட்டர்ஸ் போட்டோம்னாக்கா 221 கிலோமீட்டர்ஸ், அதாவது 221 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 260 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அது முன்ன பின்ன இருக்கும், அங்கங்கே போயிட்டு வரதில்ல. அதை சேர்த்தோம்னாக்கா ஒரு 265 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா 530 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் 530, நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் போனாலே 4 hours ஆகும். அங்கேருந்து ஒரு 3 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி 7 hours. கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டணும்னாக்கா 8 hours to 9 hours கூட ஆகலாம். ஏன்னா பூம்பாடியிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான ஒரு ரோடு. இன்னும் ரோட் ஃபெசிலிட்டியே வரல அப்படிங்கிற ரோடு தான் அது. ஸோ அதில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 9 hours ட்ராவல் வச்சுங்க. அப்போ மட்டுமே 9 hours அப்புறம் நம்ம அங்கே போய் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறோம். அதுக்கடுத்து மறுபடியும் அங்கேருந்து கிளம்புறோம்னாக்கா மறுபடியும் 9 hours. ஸோ இவ்வளவு ட்ராவல் பண்ணி போய் இந்த சின்ன ரூமுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் வந்து நம்ம இவ்வளவு காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தலையும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொடைக்கானலே பார்த்தீங்கன்னாக்கா இதோட பெட்டரான ரூம்ஸ், இதோட கம்மியான ப்ரைஸில் நல்ல வியூ பாயிண்ட்லேயே அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு. அதோட இங்கேயாவது ஆக்சுவலாக வந்து இந்த 2 வீலர் மறுபடியும் இங்கேயும் அதே சேம் டிராஃபிக் நாய்ஸஸ்லாம் இருக்குது. என்ன சுற்றி ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் நடமாட்டமும் இருக்குது, டிராஃபிக் நாய்ஸ் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வியூ பாயிண்ட் வித்தவுட் டிராஃபிக் சவுண்டோடு நம்ம வந்து அழகான வேல்யூவோட நம்ம வந்து வியூ பாயிண்டில் கூட இருக்கலாம். பட் இதே காஸ்ட்லேயும் கிடைக்கும், இதோட கூட காஸ்ட்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஆவரேஜான லொக்கேஷன் தான். ஸ்டில் இன்னும் அந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கணும்னாக்கா கண்டிப்பாக கீழே இருந்து தான் வாங்கிட்டு போய் ஆகணும். சப்போஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் to 35 கிலோமீட்டர்ஸ் to 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ட்ராவலிங் டைமாக இருக்கட்டும், அந்த ட்ராவல் பண்ணுற ரோடாக இருக்கட்டும், அதுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ், அதாவது ஃபியூல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோட எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு வந்து ஹை தான். ஸோ இவ்வளோ நாங்கள் வந்து இவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இந்த இடம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து இதே மாதிரி கொடைக்கானல் போயிருக்கீங்க, வேறு வேறு லொக்கேஷனில் தங்கியிருப்பீங்க, வேறு வேறு ரூம்ஸில் தங்கியிருப்பீங்க, நல்ல காஸ்ட்லியான ரூம்ஸ்லேயே தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்பி கொடைக்கானல் போனீங்க, இல்லை கொடைக்கானல் பக்கத்தில் உள்ள இடத்துல போய் ஸ்டே பண்ணீங்க, அந்த காட்டேஜோட நேம் என்ன, அதோட ஒர்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை வந்து நீங்கள் போன இடம் நாங்கள் இப்போ காமிச்ச இடத்தோட பெட்டர் பிளேஸ் அந்த புக்கு இருந்துச்சுனாக்கா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.